நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டது. இது சாதா சாங் தான்ல, ஆனா இப்ப சிச்சுவேஷன் சாங் ஆயிடுச்சுலோ. என்னுடைய நாயகனை ஊர்வனங்கும் நல்லவனை, உன்னுடைய அன்பு கந்தவானம் இல்லையே. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. உனக்கு என்ன வந்த தேவதையே சரிபாடி. உங்களுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனா எப்படி சாப்பிடுவேன்னு எதிர்பார்ப்பனோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புல தான் உங்களோட டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ண போறேன். கடைசி பந்தில வரிசையா உட்கார வச்சு ரசத்துல விஷத்தை கலந்து கொன்னுறேன். 1.5 மணி நேரம் தரீங்க, அந்த இன்ட்ரன்ஸ்ல இல்லையா? அது இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இன்ட்ரன்ஸ் இருக்கு. இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? இன்ட்ரன்ஸ் என்னன்னா, அந்த மாலையை நீங்க போட்டுட்டு இருக்கணும். இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா, அதனால மாப்பிளையும் பொண்ணி நம்ம பிரிக்கவே மாட்டோம். அவங்க அப்படியே ஒட்டு நுனி மாதிரி ஒட்டிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்ப தேவையான பொருட்கள்லாம் கோமாளிகளை வச்சு எடுக்க வேண்டும். அந்த பசர் வரும்போது உங்க டேபிள்ல இருக்கிற கோமாளி வேற டேபிளுக்கு போயிடுவாரு, வேற கோமாளி உங்ககிட்ட வருவாரு. அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாமா? அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாம், வெளில கூட போலாம். ஓகேப்பா, நம்ம இங்கிட்டு போவோம், நான் கிட்டே போயிடுவா. பாஸ்மதி ரைஸ் 2 பால் பாக்கெட் பிரியாணி அந்த பால் பாக்கெட் ஊத்துறீங்க. நான் கேட்டேன். ஆமா, உங்க தங்க போகும் கடலை பருப்பு எடுத்துட்டு போகல. கடலை பருப்பு எப்படி இருக்கும்? என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு பழக்காம. நீங்க வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிக்கப் லைன் வந்து அக்காக்கு சொல்லுங்க, நான் போறேன். ஏளுங்க என் உலகத்தில் இல்ல பூத்த பூவில 1000 பூவை நீதானடி என் ரோஜா பூ. உன்னை அனுதினமும் முகர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். பெரியங்க 3 அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை மூடுவான், அப்ப எடுத்துக்கலாம். தக்காளி 2 மண்டமா எழுத்தாப்புல தான் ரேஷன் கடை தூக்கிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். ஒரு வேலை வாங்கணும்னா நான் பிடிச்சதோ எனக்கு கொஞ்சம் பெருமையா பேசுறதோ அப்பதான் என்னால வேலை செய்யும். அன்னைக்கு மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? பூ வந்து எவ்வளவு முக்கியம்னா, சின்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும். ஏய் சமைக்க போங்கடா பைத்தியக்காரங்களா. கொத்தமல்லி கொத்தமல்லியா கொத்தமல்லி கொத்தமல்லியா கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்தமல்லியா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? மைதா, சுகர், கிரீம், வேற என்ன பிங்கி? கண்டென்ஸ் மில்க் எடுத்துருவா. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அப்படி கட்டி பிடிச்சு ஒண்ணா நிக்கிறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து. ஓகே. என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா. அண்ணே அந்த பிளேட், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், லெமன், தயிர், பால். எங்க இருக்காரு அவரு? இப்படியே நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. நேராவே போலாமே. உங்களுக்கு எப்படி இருக்குப்பா நான் இங்க வந்து சமைக்கிறது பாக்க? அதெல்லாம் பார்க்க கூட தான் கண்ணு கட்டிப்பாங்க. நீ என்ன நினைச்சீங்க நானும் வந்து இந்த மாதிரி சமைச்சு இன்னெல்லாம் நீ கேட்டதெல்லாம் நான் சமைச்சு உனக்கு வீட்டுல போடுவேன்ல. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். பார்க்கவே முடியாது. பாருன்னா எதை பாக்குறது? நான் எஜுகேட்டட் ஃபேமிலி வெரி நைஸ். டச்சி வாய் மூடுறா. எனக்கு அப்படியே தூக்கமா வருது. பாட்டு பாடவா? ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்ல கடாயி, வடிவேலுன்னா அது பாய். நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. தங்கம் என் வைரம் என் பட்டு. என்ன கூட இத்தனை வாட்டி நீ தங்கன்னு கூப்பிட்டது இல்லையே. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும். வாழைப்பூ வடைங்க, அங்கப்பூ தயிர் சாதம்ங்க, தேங்காய் பால் ரசம்ங்க, டிராகன் ஃப்ரூட் அல்வாங்க. ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ. எனக்காக கவிதை சொல்லு. சுனு, நீ ஒரு நல்ல பூ. உன்னை மிஸ் செய்தால் அவனுக்கு வாழ்க்கையில் இழப்பு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாங்க. அலாரச்ச மாதிரியே கூப்பிடு. அப்படி என்ன அவசரம் உனக்கு? பச்சை மிளகா வெங்காயம் எடுத்து வந்துட்டேன். இஞ்சி போட்டு பேஸ்ட். சத்தியமா தெரியாது எனக்கு. மூந்து பாரு. மூந்து பாக்கவா? அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய பாப்போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. சாப்பாடு எந்த லெவல்னு இப்ப முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். அண்ணா புகழ்னா என்னடா வேணும் உனக்கு? பொண்டாட்டியா நான் பொண்டாட்டியான்னு தெரியலடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. நான் காலையில வந்து ஏன் சாப்பிட கூட காஃபி கூட கேட்க மாட்டேன். அவரே காஃபி போட்டு எனக்கு தருவாரு. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. பட் என்கிட்ட ஒரு நாள் கூட நீயே போட மாட்டே, நீ எனக்கு போட்டு தரணும் அப்படிலாம் கேட்டதில்ல. ஏன்னா ஒருவேளை நீங்க போட்டு அந்த காபி குடிக்க முடியாம போயிடுச்சுன்னா. இங்க பாரு, இந்த குதர்க்கமா பேசுறது, குதிச்சு விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம். ஆரியா சார் வராரு. நீ என்ன கவிதை சொல்ல போற? பெண்களின் கனவு சாமி. தங்கம் பச்சை மிளகாய் நீ ஒரு தங்கமே. உங்களை சொக்க தங்கன்னு வேற சொல்றானே. நல்லா தானடா சொல்லிருக்கான். இந்த மண்ணும் கடல் வாழ்வும் மறைந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாதடா. என்ன நடக்குதுங்க? எங்கம்மா கூட்டு போற? ஏதா ஒரு பக்கம் போமா? என்னடா பண்றானுங்க அவனுங்க? உங்க செல்ல பேர் ஜானி, நிறைய பெண்களோட கனவு உங்க மாதிரி சாமி. உங்க பேர் ஆரியா. நீங்க கொஞ்சம் காஃபி டேட்க்கு வரியா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. என்னாச்சு? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா தெரியாம எடுத்துட்டு வரோம். நெய் எடுத்து வந்தியா?
ரொம்ப அடிக்கிறான்டா இவன். இஞ்சி போட்டு பேஸ்ட் பச்சை மிளகா அங்க பொண்ணு கூட போய் உட்காந்து இல்ல நான் அது பண்ணல. பழைய சொத்தை திங்காத பழைய சொத்தை திங்காது உன்னை எத்தனை தடவை சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி பண்றீங்க இந்த டாஸ்க. பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. நான் உங்களுக்காக ஒரு பிக்கப் லைன் வந்து வச்சிருக்கேன். கொசு கடிக்கும், பட்டாசு வெடிக்கும், என் ஹார்ட் துடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாப்பிளே இது கனமான பாட்டிடோ. பிளண்டர் மிஸ்டேக். ரோஜிய பாரு அடிச்சண்ணா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது. ஊர் உலகமே மாமா உன் அசிங்கமா கேக்குது. அக்கா பேச்ச கேட்டு ஆடுறேன்னு. உனக்கு அசிங்கமாவே இல்லையா? கொண்டாடி பேச்ச கேக்குறதுல என்னடா தப்பு? என்னடா பொண்டாட்டி கிட்ட இறங்கி போற ஆம்பளையும் வரலாறு கிடையாது. தம்பி பொறுமை. அக்கா ப்ளீஸ்க்கா இது மட்டும் சொல்லுக்கா, மண்டை வெடிக்குதுக்கா. இம்மா ஜம்புற நம்ம ஜம்புறனே நாக்க விடாத பண்ணாத போ. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா, அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.